இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் முதலாவது புஸ்தகம் முதல் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருக்கு என்று கொடுக்க தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள். அவள் இருதயத்திலிருந்து பேசினாள். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கேட்கப்படவில்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய ஏலி அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொன்னபோது, ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என்னுடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொன்னபோது, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஏலி சொன்னபோது, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே என்று சொல்லி அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தன்னுடைய இருதயத்தில் உள்ள அனைத்து துக்கத்தையும் அவள் தேவனிடத்தில் ஊற்றிவிட்டபடியினாலே, இருதயத்தில் வேறு துக்கம் ஒன்றும் இராததினாலே அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. மனிதர்களிடத்தில் நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் சொல்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தின் துக்கத்தையும் கவலையும் பாரத்தையும் நாம் ஊற்றும்போது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியினால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வசனத்தின்படியாக நம்முடைய இருதயத்தில் உள்ள அனைத்து துக்கத்தையும் பாரத்தையும் அவரிடத்தில் ஊற்றி விடும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்காகவே கர்த்தரிடத்தில் கேட்டபொழுது கர்த்தர் சாமுவேலை அருளி செய்தார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற கடைசி நியாயாதிபதி, தேவனுடைய இருதயத்திற்கேற்ற பிரதான ஆசாரியன். அன்னாள் பொருத்தனை செய்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்காகவே கேட்டதுனால தேவன் அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே தன்னுடைய இருதயத்தை உம்மிடத்திலே ஊற்றி ஜெபித்த போது அந்த சூழ்நிலையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தீர். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவளுடைய கண்ணீரை துடைத்தீர். அதே போல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது எங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றுகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.